வணக்கம். ஜெயலலிதா பிறந்தநாள் அன்றைக்கி சசிகலா கொடி அறிமுகப்படுத்திட்டு போனாங்க. கட்சி பேரை அறிவிக்கவே இல்லை. இன்றைக்கி கட்சி பேரை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி ஆனால் உண்மையிலே சசிகலா ஆரம்பித்த கட்சியே கிடையாது. அந்த கட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட தொண்டர் ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியில் இவங்க இணைஞ்சிருக்காங்க. என்ன கட்சி பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது தான் கட்சியோட பேர். அதுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த சின்னம்லாம் கிடச்ச பிறகு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இது ஒரு சைடு. இந்த சசிகலா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக களத்தை காண்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம புரட்சி அண்ணா திமுக அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தார்ல புகழேந்தி, அவர் இன்றைக்கி திமுகவில் போய் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துருக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயங்கள் அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக போகுது. இது சம்மந்தமான செய்திகளை அடுத்தடுத்த வீடியோகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, திருச்சியில் ஒரு மாநாடு நடந்துச்சுல. அந்த மாநாட்டில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் பிரதமரும் பேசுகிறாரு, பாஜகக்காரங்க எல்லாருமே பேசுகிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அந்த பேனர்களில் கொடுத்த முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரலை. எடப்பாடி பழனிசாமி ஒரு போஸ்டர் மட்டும் வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்டில்லு மட்டுமே வச்சுருந்தாங்க. மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக முக்கியத்துவம் தரலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள், சீனியர்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார்ல, அவர் கூட அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தார். அப்போ வந்தப்போ பார்த்திங்கன்னா, திடீர்னு எல்லாருமே போய் ஆவேசமாக அப்படியே போய் மைக்கை போய் நீட்டிட்டாங்க திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட. கட்சியோட பொருளாளர்ல, அதனால் அவர்கிட்ட நீட்டி ஏதாவது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைக்கை நீட்டிட்டாங்க. மைக்கை நீட்டினோன்னா அவர் பதறி போயிட்டார். என்னையா இப்போ தான் வரீங்க, ஏன் திடீர்னு மைக்கு வீக்கெலாம் வாய்க்குள்ளே விட்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்னை எதுக்காக இது பண்ணுறீங்க, ஏதாவது கேள்வியை கேட்டு என்னை எடப்பாடி பழனிசாமிகிட்ட மாட்டி விட்டு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிட்டார். இந்த வார்த்தை வர டென்ஷன் ஆனதுக்கான வார்த்தை என்ன, எதுக்காக எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்னை மாட்டி விட பார்க்குறீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, கட்சியை விட்டு நிப்பாட்டுற அளவுக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தா, திண்டுக்கல் சீனிவாசனோட பேரன் ஒருத்தன் தாவேகால போய் அடைஞ்சி ஒரு பதவியும் வாங்கிட்டான். இப்போ இது எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போயிடுச்சு. என்னப்பா திண்டுக்கல், உன் பேரன் வேறு ஏதோ கட்சியில் தாவேகால போய் விஜய் கூட சேர்ந்துட்டு ஒரு பதவி வாங்கிட்டான். நம்மளை இங்கே அதிமுகவில் ஒரு துண்டை போட்டுக்குவீங்க, கட்சியில் ஒரு பொருளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை வாங்கிக்குவீங்க, அந்த சைடு வேறு தூக்கி ஒரு துண்டை போட்டு வச்சுக்குவீங்க, தாவேகா ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம அங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இதுன்னா, ஐயா எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, இது சம்மந்தமாக நான் குடும்பத்தில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பேசுனீங்க, இது ஒன்றும் எனக்கு தெரியலிங்க, பேரன் போய் தாவேகால இணைஞ்சதெல்லாம் எனக்கு தெரியலிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ நீ கட்சியில் பொருளாளரே பார்த்துக்க, உன் குடும்பமே அதிமுகவுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, இல்லை இது சம்மந்தமாக விவாதம்லாம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிக மோசமாக இருக்கும், பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால தான் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பதறி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா, தாவேகாவோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. கூட்டணிக்குள்ளே தாவேகா கொண்டு வரானா, அப்படி கொண்டு வந்தீங்கன்னா 25-30 தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே தாவேகாவோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. இதில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட புஸ்லி ஆனந்த் எல்லாம் ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 132 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க போல இருக்கு. அவங்கள 120 பேர் இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. புஸ்லி ஆனந்த் எல்லாத்திட்டையுமே ஆலோசனை பண்ணியிருக்காரு. கட்சியை எப்படி நடத்துறது, தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார். பேசிட்டு கடைசியாக அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பாஜகவோட நம்ம கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையுமே கேட்டிருக்கிறார். பாஜக நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரிஜினலேருந்து அருண்ராஜ் வரைக்கும் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் கடைசியில் புஸ்லி ஆனந்த் மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசினது, தாவேகா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 98% 98 மாவட்ட செயலாளர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நம்ம கூட்டணி வைக்கிறது தப்பு கிடையாது, கடைசியில் தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், கூட்டணி வைக்கிறது தப்பு கிடையாது, நம்ம தான் கூட்டணிக்கு வாங்கன்னு எல்லாத்தையுமே சொன்னோம், ஆனால் யாருமே கூட்டணிக்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ அதிமுக தாவேகா இந்த கூட்டணி உருவாகுது அப்படின்னா, பாஜக இந்த கூட்டணி உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, பாஜக அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் டிடிவி தினகரன்லேருந்து எல்லா கட்சிகளுமே, ஜிகே வாசன் முதற்கொண்டு எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா, அவங்க கேட்குறது 64 தொகுதிகளை கேட்குறாங்க. 234 60 போச்சுன்னா 170 தொகுதிகள் இருக்குது. இந்த 170 தொகுதிகளில் அன்புமணிக்கு அவர் பிரித்து கொடுத்தாகணும்.
அப்புறமா சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவர் கூட இருக்குது. அதில் வந்து 160 தொகுதிகளாவது அட்லீஸ்ட்டு நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ விஜய் வராரு அப்படின்னா விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறது? அவர் விஜய் எதிர்பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளை எதிர்பார்க்குறாரு. 60 தொகுதிகளை கொடுத்தா இப்போ விஜய் கூட்டணிக்குள்ளே வந்தால் ஏறக்குறைய திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. விஜய் கூட்டணிக்குள்ளே வராரு அப்படின்னா 60 தொகுதிகள், அது இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஏதோ ஒன்று பாஜக தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு 60 தொகுதிகளை கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக 100 தொகுதிகளில் தான் போட்டி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். 100 தொகுதிங்கிறது தனிப்பெரும்பான்மைக்கு பத்தாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இது பாஜகவோட பக்கா பிளான், இது நம்மளை அழிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் தாவேகா கூட்டணிக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஆனால் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டம், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் பேசினா கூட தாவேகா நம்ம கூட கூட்டணி வரதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா 25 தொகுதிகள் தான் தருவேங்கிறார். ஆதவ அர்ஜுனாலாம் இப்போ பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 25 தொகுதிகள்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், தாவேகா தனித்து தான் போட்டி போடும், தாவேகா யாரோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லலை, தாவேகாவோட கூட்டணிக்கு வரவங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தாவேகாவோட சசிகலா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ தான் கட்சியை அவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட தொண்டர் ஒருத்தர் ஆரம்பித்த கட்சியில் வந்து அவங்க இணைஞ்சிட்டாங்க, கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து சசிகலா வந்து அதிமுகவுக்கும் கிளைம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க தேர்தலில் போட்டி போடலை, இரட்டை சின்னத்தை எதிர்த்து போட்டி போட போகிறதில்ல, அதிமுக கிளைம் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் பாஜக ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான பகுதிகளில் போட்டி போட வைங்க, போட்டி போட வச்சு அவர் காலி பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஐடியாலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் பாஜக பின்னாடி நமக்கு சிக்கல் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. சமீப காலமாக அவர் வந்து ஒரு மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூப்பிட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒரு 3 பேர் லிஸ்ட்டை எழுதி கொடுங்க, அவங்கள வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். எல்லாருமே மாவட்ட செயலர்கள் லிஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க, மாவட்ட செயலர்கள் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாவட்ட செயலர்களில் இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக வந்து வேட்பாளராக தேர்வு பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி நடுவில் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் ஃபோனை போட்டு இந்தாங்க உங்கள் லிஸ்ட்டில் ஒரு பேரை எடுத்துகிட்டு வேறு ஒரு பேரை, இந்த பேரை சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேரை சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலருக்கு சொல்லி அந்த பேரை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேர் அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர் கைப்பட அதை எழுதி மாவட்ட செயலர் கையெழுத்தோடு அதை வாங்கி வச்சுருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அந்தந்த ஏரியாவில் தனக்கு விசுவாசமான ஒரு நபர் வேணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தனக்கு விசுவாசமான ஒரு நபர் வேணும் அப்படின்னு ஒரு நம்புறாரு. அவர் நம்பட்டும், அவருக்கு துரோகம் பண்ணதுக்கு அவருக்கான ஒரு துரோகம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 தேர்தலில் மாஜி முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய வேட்பாளர்லாம் சொன்னாங்க. அந்த வேட்பாளர்லாம் கரெக்டாக அது முடி பார்த்ததில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திமுகவோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க, திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியாக நம்புகிறார். 2021 தேர்தலில் அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அது கெடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. ஒன்று டிடிவி தினகரனுக்கு கட்சிக்குள்ளே இணைக்காமல் போனது, கூட்டணிக்குள்ளே கூட கொண்டு வராமல் போனது. அப்போ வந்து அமித்ஷா வந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கலான்னு சொல்லும்போது அப்படி இப்படின்னு பேசிட்டு நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெல்லியிலேயே வந்து சசிகலா கட்சிக்குள்ளே எந்த சூழ்நிலையும் சேர்க்க முடியாதுன்னு சொன்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி. இது 2லேயே வந்து அவுட் ஆயிடுச்சு, அதிமுக திரும்ப ஆட்சி அமைக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொங்கு பெல்ட்டும் வட மாவட்டங்களையும் மட்டுமே குறி வச்சு நம்ம இந்த இதில் இருக்கிற தொகுதிகளே போதும் நமக்கு தனி பெரும்பான்மைக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வன்னியர்களுக்கு 10.5% வந்து அறிவித்தார். இதனால் ஏகப்பட்ட சமுதாய மக்கள் வந்து அதிருப்தி ஆகிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளை தேர்தல் சமயத்தில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் பண்ணி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். ஆனால் முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவர் கூட பரவாயில்ல, ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையெல்லாம் பார்த்தார். தோற்றதுக்கு முழுக்க காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வுலாம் யார் பண்ணார்? ஓபிஎஸ்ஸாக பண்ணார், எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணார். கட்சிக்கும் ஆளும் வேட்பாளருக்கும் சம்மந்தமே இல்லை, யார் அவர் வேட்பாளர் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க கட்சிக்காரங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில்
எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் தான் இப்போ வேட்பாளர் தேர்வு. ஏன்னா ஓபிஎஸும் போயிட்டார், கட்சியை விட்டு போயிட்டார், நெருக்கடி இல்லை. சசிகலாவும் இப்போ தனி கட்சி அவங்க ஆரம்பிக்கலை, வேறு கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் நெருக்கடி கொடுப்பாங்க. என்றைக்காவது பாஜக ஒரு நாள் சசிகலாவை பயன்படுத்துவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாரு. யாரையுமே அவர் நம்பலை. இப்படி ஒவ்வொரு தொகுதிக்குமே வந்து அவர் வந்து ஒரு பேரை சொல்லி அந்தந்த மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துட்டையுமே, எம்எல்ஏக்கள் எல்லாத்துட்டையுமே இந்த பேரை எழுதி கொடுங்கன்னு சொல்கிறார். இந்த பேரை எப்படி அவருக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவு பிரிவில் வந்து கிட்டத்தட்ட உயர் பதவியில் இருந்த ஒரு அதிகாரி, எடப்பாடி பழனிசாமி கூட படித்த நபர், அவர் வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா விஷயங்களையுமே கேதர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ, அந்த ரிட்டையர்டான அந்த உளவுத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாரோ அது எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க நம்புகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் பேச்சை கேட்குறாரு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கட்சியில் நம்ம என்னத்துக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல, உளவுத்துறை சொல்கிறத மட்டும் கேட்குறாரு. அப்போ தொகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரியல. இவர் வந்து என்ன செய்கிறாரு, வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணுறாரு. தேர்வு பண்ணிவிட்டு இப்போ எலெக்ஷனில் நீ நிற்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி ரூபாய் எதுவும் கையில் இருக்கணும். இருக்கா அப்படின்னு கேட்டால், நீ தான் அதிமுகவோட வேட்பாளர், என்டிஏ கூட்டணியில் நீ தான் வேட்பாளர், நீ ஜெயிப்ப அந்த தொகுதியில், அதிமுகவுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அப்படின்னா உள்ள பட்டாம்பூச்சி பறக்குமா பறக்காதா? எம்எல்ஏ ஆயிடுவோம், அமைச்சர் ஆயிடுவோம், நம்மளும் எடப்பாடி பழனிசாமி வேறு முதலமைச்சர் கூட ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அந்த எண்ணம் மாதிரி தான் எல்லாத்தையுமே சதுரங்க வேட்டை தான் ஆடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. உன்ட்டு 5 கோடி ரூபா மினிமம் செலவு பண்ணணும். ஒரு தொகுதியில் ஒரு 300 பூத்து இருக்குது அப்படின்னா ஒரு 3 கட்டமாக வந்து பணம் தரணும். ஒரு 30,000 to 35,000 வரைக்கும் பணம் தரணும். அப்படின்னு பார்த்தா அதிலே ஒரு 3 கோடி ரூபா செலவாயிடும். சரி, ஒரு 20 நாள் பிரச்சாரத்துக்கு நீ போகிற அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா செலவு அப்படின்னா 20 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 2 கோடி ரூபா ஆச்சு. 5 கோடி ரூபா உன்ட்ட இருக்கா? இந்த காசு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டால், எதிரில் நீ தான் வேட்பாளர், 5 கோடி ரூபா பணம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே தான் சொல்லுவாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கோ இல்லையோ, நிலம் புலம்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் போய் விற்றுட்டு என்ன செய்கிறாங்க, 5 கோடி ரூபாய் செலவு இது காசு எடுத்துடலாங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, நீ 5 கோடி ரூபாயை ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஒரு ஆளை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து. எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு கான்ட்ராக்டரை போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் என்ன செய்கிறாரு, அந்த அவர் நெடுஞ்சாலைத்துறையில் இருந்தார்ல, அமைச்சராக இருந்தார்ல, அதனால் தமிழ்நாடு மூலம் நிறைய கான்ட்ராக்டுக்காரங்களை எல்லாத்தையுமே தெரியும். அதனால தான் கூவத்தூரில் இருக்கும்போது எல்லாத்தையுமே உடனே ஃபோன் அடித்து எல்லாம் போய் அங்கே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணு, நான் முதலமைச்சரான பிறகு உனக்கு எல்லா கான்ட்ராக்டும் தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசி தான் அந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணார். அதே போல் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய் வேட்பாளர் நீ போய் 5 கோடி ரூபாய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் டக்குன்னு அவங்க அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் அப்படியா வா அப்படின்னு சொல்லி பணத்தை காட்டு, எப்படி இப்போ இந்த பணம் உனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டாங்க, இல்லை இந்த தொழில் பண்ணியிருக்கிட்டு இருக்கேன், இந்த தொழிலில் வந்த லாபம் தான் எல்லாமே ஒயிட்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோன்னே எல்லாத்தையுமே எண்ணி பார்க்குறாரு. எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்டர் எடப்பாடி தரப்போட தொடர்பு கொள்கிறார். அண்ணாச்சி நீங்கள் சொன்ன பணம்லாம் வந்துருச்சு அண்ணாச்சி, கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பையன் கரெக்டாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஓகே, இந்த பணத்தை அங்கங்கே பிரித்து வை, ஒரே இடத்துல வச்சிடாத, தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நம்ம மாட்டிக்குவோம், அங்கங்கே பிரித்து வச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துட்டு, சரிப்பா நீ தான் பணத்தை கொடுத்துட்டில்ல, நீ போய் உன் தொகுதி வேலையை பாரு, நீ தான் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொகுதி வேலையும் வந்து மெல்லப்பாரு, ஒன்றும் வேட்பாளர் தேர்வு அறிவித்த பிறகு நீ பண்ணு, இன்னும் கூட ஜரூராக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன், கோபம் எல்லாமே. நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன், என்னையை தாண்டி ஒருத்தர் உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர், அவர் பையன் மீதுன்னு வேறு, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லிஸ்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்னு என்னத்துக்கு இங்கே இருக்கிறோம், நாங்கள் இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை மீறி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. இந்த விஷயம் வந்து சிவி சண்முகம் வரைக்குமே போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி பண்ண இந்த அக்கப்பொரு சிவி சண்முகம் வரைக்கும் போயிருக்கு. நான் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு பேரை சேரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கடுப்படிச்சிருக்காரு. கட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கலாம், நான் அவரை வந்து பொதுச் செயலாளர் கொண்டு வரதுக்கு நாங்கள்லாம் பெரும்பாடுபட்டுருக்கோம், அது முக்கியம் கிடையாது. அவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் பொதுச் செயலாளர், புரிஞ்சுதா? நீ வந்து அவர் உன்னை வேட்பாளராக போடுறாருப்பா, நீ ஜெயிச்சிருவியா இந்த தொகுதியில், இந்த ஏரியாவில் ஜெயிச்சிருவியா?
ஜெயிக்க வச்சுருவோமா? அதிமுககாரங்க ஜெயிக்க வச்சுருவாங்களா? நீ எடப்பாடி பழனிசாமியை நம்பி சேலத்துக்குள்ளே தான் நிற்கணும். இங்கே வந்து விழுப்புரத்தில் நிற்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, தெரிஞ்சுக்க. என்னை மீறி எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார்னா அதிமுக விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே தோற்று போயிடும், தெரிஞ்சுக்க அப்படின்னோடனே இந்த மனுஷன் அப்படியே போட்டு கொடுத்துட்டானுங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட. போட்டு கொடுத்தோன்னே டகர்னு அவர் என்ன செஞ்சார், சிவி சண்முகத்தோட அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி, என்ன தம்பி ரொம்ப கத்துறானாம்ல அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தானே, கூப்பிட்டு நேரடியாக சிவி சண்முகத்தில் பேச வேண்டியது தானே. என்னையா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, ரொம்ப அசிங்கமாக இருக்குது கேட்குறதுக்கு, ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சிவி சண்முகத்தில் பேசணும். சிவி சண்முகத்திலலாம் பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட தைரியம் கிடையாது. இன்றைக்கி தான் கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு இல்லை, சிவி சண்முகத்தில் பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால், இல்லை அவங்க பிரதர்கிட்ட சொல்லி இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு பார்த்துக்க, என்ன நான் தான் விழுப்புரத்தில் பொதுச்செயலாளர்னு பேசிகிட்டு இருக்கிறாரு, இதை நானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. கொஞ்சம் அடக்கி வச்சிரு, இல்லை அப்படின்னா செங்கோட்டைன்னு என்ன நினச்சா அதே சிவி சண்முகத்துக்கும் நடக்கும், புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து சிவி சண்முகத்துக்கு நாலேஜுக்கு போனோன்னா பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார். இந்த மனுஷனுக்காயா இவ்வளோ நாள் நம்ம வந்து போராடி இருக்கோம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருச்சி மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னே அவருக்கே தெரியல. அவரெல்லாம் இப்போ முன்னாள் கொரோனா ஒரு மனோகரன்லாம் வந்து இந்த சைடு வந்துட்டார், இப்போ அதிமுக சைடு வந்துட்டார், வெள்ளமண்டி நடராஜன்லாம் வந்துட்டார், இந்த சைடு வந்துட்டார். இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கெல்லாம் கட்சி மாதிரி வந்திருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கேபிள் சீனிவாசனே மாவட்ட செயலாளர், அவரே கட்சி மாதிரி வந்தவர் தான். இப்படி எல்லாருமே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கட்சி மாதிரி வந்தவங்களாம் நம்ப தயாராகவே இல்லை. அவர் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு நீ வந்து உங்களை சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குமே தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்ன இப்படிலாம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி, தான் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, தான் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் வந்து வேலுமணியை கூப்பிட்டு, நீ உன் மாவட்டம் என்னமோ, நீ கோயம்புத்தூர் பார்க்குறியா, கோயம்புத்தூரில் இருக்க தொகுதிகளை மட்டும் பாரு, மற்ற மாவட்டங்களில் போய் நீ தலையிடுறதெல்லாம் வச்சு அது நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேலுமணிகிட்டையும் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதே போல் தங்கமணி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கார் அப்படின்னா, உனக்கு ஒரு தொகுதியை நீ உனக்கு எங்கே ஜெயிக்கிறியோ அந்த தொகுதியை மட்டும் எடுத்துக்க, நீ வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ சொல்கிற ஆட்களுக்கு வந்து நான் சீட்டு கொடுக்கணுன்னு அவசியமும் கிடையாது. நீ ஒரு தொகுதியில் நிற்கிறியா, அந்த தொகுதி மட்டும்தான் நீ எடுத்துக்க, உனக்கு அதுக்கு நான் வந்து அப்ரூவல் கொடுத்துறேன், மற்றபடி வேறு எல்லாத்துக்கும் நான் கொடுக்க முடியாது, நீ சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் நான் சீட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி இவர் வேறு, நான் தங்கமணிக்கு வேறு டோஸ் விட்றாரு. இப்படி எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா எல்லாமே பயங்கரமாக இதாகிட்டார். எடப்பாடி பழனிசாமி டோஸ் விட்றதை பார்த்தோன்னே கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே நொந்து போயிட்டாங்க. என்னடா இது, கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு மனுஷனோட சுயரூபம் ஃபுல்லாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் என்ன பண்ணுற போகிறாரு அப்படிங்கிறதே தெரியல. நிறையா மாவட்டங்களில் வந்து உன் தொகுதியில் வன்னியர்கள் தானே ஜாஸ்தி இருக்காங்க, நீ எதுக்காக வேற ஒருத்தரை வந்து எழுதி கொடுத்துருக்குற, இவர் எப்படி ஜெயிக்க முடியும், இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே, நீ எப்படி ஒரு இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அவர் பையன் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா, தம்பி இந்த மாதிரி ஆள்லாம் திமுகவோட தொடர்பில் இருக்கார், இவரெல்லாம் வந்து வேட்பாளராக கொண்டு வந்து வச்சுருக்கிற, எப்படி நீ கணக்கு பண்ண, இந்த மாதிரி இவரோட உண்மையான முகம் பாரு, திமுகவோட நேரடி தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தொடர்பில் இல்லையா, என்ன எந்தெந்த அமைச்சரோட தொடர்பில் இருக்காருங்கிறது வேட்பாளர் லிஸ்ட்டு வரட்டும், கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே போட்டு உடைப்பாங்க பாருங்கள், அப்போ தெரியும் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கார், தொடர்பில் இருக்காருன்னு. டைரெக்டாக வந்து அவர் பேசுகிறதுனா ஆவேசமாக பொங்குவார், ஆனால் உள்ளே வந்து தொடர்பில் இருக்கிறாரு. இல்லைன்னா வந்து கொடநாடு விஷயத்தை திமுக நோண்டி எடுத்திருக்காதா, அதுதான் பாலிட்டிக்ஸ் அப்படி தான். ஆனால் அடுத்தவன் வந்து திமுகவோட தொடர்பு வச்சுக்கக்கூடாது, திமுகவில் வந்து கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, அதிமுகக்காரன் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் இது பண்ணுறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமியை நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிற வேதனை குமுறல் எல்லா நிர்வாகிகளுக்கும் இருக்குது. அதை தாண்டி இப்போ சசிகலா வேறு தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக தென்னந்தோப்பு சின்னத்தில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இது புரளியெல்லாம் இல்லை, இது ஒரு கண்டிப்பாக இது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க சசிகலாவை ஆதரிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சசிகலாவும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காவோட தொடர்பில் இருக்கிறாங்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தாவேக்கா சசிகலா கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராமதாஸ் பாமக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் பாமகவை சேர்க்கறதுக்கு தாவேக்காவில் கொஞ்சம் தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவருக்கு வன்னியர் சமுதாயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. ஆனால் விஜய் ஆதரிக்கிற வட மாவட்டத்தில் வந்து பட்டியலின சமுதாய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான். அதனால் ஒருவேளை ராமதாஸை கூட்டணிகளை கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, தாவேக்காவை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மைண்டில் இருக்குது. அதனால் வந்து தாவேக்கா இப்போதைக்கு ராமதாஸை ஒதுக்கி வச்சுட்டு சசிகலாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சசிகலா ஒரு 50 தொகுதிகளில் போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.